10 பேருக்கு வந்து பீரியட்ஸ்ல மாதவிடாயில ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து பார்க்கும்போது அதுல 8 பேருக்கு வந்து பிசிஓடி இல்ல பிசிஓஎஸ் இதுதான் இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒன்று பீரியட்ஸே வராது, ஒரு 2-3 மாதம் பீரியட்ஸே வராது. அப்படி இல்லை வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய அப்படியே ஃப்ளோ ரொம்ப இருக்கும். இப்போ நீர் கட்டி இருக்கு எனக்கு வந்து குழந்தை பிறக்காதானா, நீர் கட்டி இருக்கும்போது குழந்தை பிறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நீங்கள் மாற்றணும். ஸ்லீப் பேட்டர்ன் ஒழுங்காக இல்லைனா உங்களால் அந்த பிசிஓடியிலேருந்து வெளில வர்றது ரொம்பவே கஷ்டம். நாட் ஓன்லி பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்சால் உங்களுக்கு வரும். வெறும் ஹோம் ரெமெடிஸால் உங்களால் வந்து பிசிஓடியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. முன்னெல்லாம் வந்து இவ்வளோ காமனாக இருக்காது, யாருக்கோ ஒருத்தர் தான் வந்து அதிசயமாக ஒரு பிசிஓடி இருக்கும். பட் இப்போ வந்து தடுக்கி விழுந்தால் எல்லாருக்குமே 10 பேருக்கு வந்து பீரியட்ஸில் மாதவிடாயில ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து பார்க்கும்போது அதில் 8 பேருக்கு வந்து பிசிஓடி இல்லை பிசிஓஎஸ் இதுதான் இருக்குது. ஃபஸ்ட்டு பிசிஓடினா என்ன, பிசிஓஎஸ்னா என்னன்னு பார்ப்போம். பிசிஓடின்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். பிசிஓஎஸ்ன்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த டிசீஸ் வந்து சிண்ட்ரோம் விட கொஞ்சம் லோவர் கிரேடுன்னு நம்ம சொல்லிக்கலாம். சிண்ட்ரோம்ன்றது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்ன்னு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும், அப்படி சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா மெயினாக அந்த கருமுட்டை நமக்கு வந்து வளர்கிறப்போ அது வந்து இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இட் வில் பி, அது என்ன பண்ணோன்னா உங்களுடைய அந்த நார்மல் எக்கை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒன்று பீரியட்ஸே வராது, ஒரு 2-3 மாதம் பீரியட்ஸே வராது. அப்படி இல்லை வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய அப்படியே ஃப்ளோ ரொம்ப இருக்கும், ஊற்றி தள்ளிடும், உங்களால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இது ஆகிடுவீங்க. பெயின், கிராம்பிங் இதெல்லாமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்கணும். பார்க்கும்போது அவங்க வந்து அதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக வந்து மெடிசன்ஸ்லேயே வந்து அதை வந்து க்யூர் பண்ணிடலாம். இட் இஸ் 100% க்யூரபிள் அண்ட் ட்ரீட்டபிள். அண்ட் இப்போ நீர் கட்டி இருக்குது எனக்கு வந்து குழந்தை பிறக்காதானா, நீர் கட்டி இருக்கும்போது குழந்தை பிறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நீர் கட்டியை ஈஸியாக ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே உங்களால் அதை கரைச்சி உங்களால் கன்சீவ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னாக்கா, முதல்ல இந்த காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் எல்லாமே வந்து யூ ஹாவ் டு ஃபாலோ. நம்மளுடைய உடம்பு வந்து இந்த சர்கார்டியன் ரிதம்னு சொல்லுவாங்க, அதாவது காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஸோ டான் டு டஸ்க் இதுதான், இப்படி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுடைய உடம்புல சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாமே இதுதான் நமக்கு வந்து பண்ணிகிட்ருக்கப்ப, அப்படி தான் நமக்கு வேலை செய்யும். நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஐடிக்காரன் வந்தான். அவன் வந்தவுடனே இன்னும் ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, கிரேவியார்ட் ஷிஃப்ட்டெல்லாம் வந்து இன்னும் ரொம்பவே அந்த ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்துச்சு. செல்ஃபோன் வந்தோடனே சுத்தம் வீட்லேயே நீ இருந்தாலுமே அந்த யூடியூப்பையும் அந்த வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்துக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. திடீர்னு பார்த்தா நைட்டு 1 மணி இருக்கும், நீங்கள் இன்னும் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. யார் என்ன பண்ணான்னு பார்த்துருப்பீங்க. அதில் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்கள், உங்களுடைய மூளையை வளர்த்துக்கிறீங்களா வளர்த்துக்குங்க. ஆனால் அது எல்லாத்தையும் பகலில் பண்ணுங்கள், அந்த நடுராத்திரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த காலையில் எந்திரிக்கணும். நைட் ஒரு 9:30 10க்குள்ளே தூங்கணுன்றது வந்து ஒரு இப்போ வந்து 10 மணிக்கு அப்படி யார் தூங்குறது மேடம்? ஆனால் அப்படி தான் தூங்கணும். முன்னெல்லாம் வந்து 7 மணிக்கே தூங்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. பட் ஓகே, 10 மணின்றது ஒரு டீசென்ட் டைம். நம்ம 12 மணி 1 மணி 12 மணிக்கு முன்னாடி யாருமே தூங்குறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து சின்ன குழந்தைங்களுமே வந்து இதில் வந்து வராங்க. இதில் வந்து இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து இதில் பெருமையாக வேற சொல்கிறது, அவன் தூங்கவே மாட்டான் மேடம். இதில் ஒரு பெருமையும் கிடையாது. தயவு செஞ்சு முதல்ல அவங்கள இன்னும் சீக்கிரமாக தூங்க வைக்கணும். நீங்களுமே ஒரு 9:30 10க்குள்ளே தூங்குறது வந்து உங்களுக்கு பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நீங்கள் மாற்றணும். அந்த ஸ்லீப் பேட்டர்ன் ஒழுங்காக இல்லைனா உங்களால் அந்த பிசிஓடியிலேருந்து வெளில வர்றது ரொம்பவே கஷ்டம். அது இல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், இப்போ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் போட்டால் 1ஆம் கிளாஸ் குழந்தை கூட பயங்கர ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் தான் இருக்குது. அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வந்து கம்மி பண்ணணும். உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை நீங்கள் வந்து ஆஃபீஸில் முடிச்சுட்டு விட்டுருங்க, அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வராதிங்க. அதை இன்னும் லேப்டாப்லேயும் கொண்டு வந்து அதையும் பண்ணி இதையும் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த லாங் ரன் உங்களுடைய ஹெல்த் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகிடும்.
நாட் ஓன்லி பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச்னால உங்களுக்கு வரும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ், இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் நமக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஸ்லீப் பேட்டர்னும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஹெல்தி லைஃப், நம்ம ஹெல்த்தியாக ஒரு ஃபுட் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் நிறைய இன்டேக் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் நிறைய இன்டேக் பண்ணுறது, நட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நல்லாயிருக்கும். கீரைகள் சாப்பிட்றது வெரி குட். அகெயின் நிறைய இந்த ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ், சுகரி ஐட்டம்ஸ் சாப்பிடாம மற்றபடி இருக்கிறது வந்துட்டு ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும். இதை வந்து நம்ம வேற என்ன நீங்கள் வந்து பண்ணணும்னா வாக்கிங் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour ஒரு பிரிஸ்க் வாக். நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு செலவு பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மல் வாக் போனாலே உங்களுக்கு வந்து அது வந்து நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டெஃபினெட்லி கோ அண்ட் சி அ டாக்டர் இனிஷியலி. இதெல்லாமும் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற மெடிசனும் எடுக்கும்போது நமக்கு பெனிஃபிட்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும். வெறும் ஹோம் ரெமெடிஸால் உங்களால் வந்து பிசிஓடியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. பட் யூ கேன் ஹெல்ப் இன் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். பட் கண்டிப்பாக கன்சல்ட் அ டாக்டர்.